ஹாய்! என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு. இந்த மாரி பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா நமக்கே எவ்ளோ நல்லாயிருக்கும். எவ்ளோ பிடிக்கும். நம்ம ஃபேஸ பார்க்கறதுக்கு நமக்கே ஆசையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு என் ஃபேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. 2டே ஸ்டெப்ல சூப்பரான ஃபேஷியல் பண்ணேங்க. அந்த ஸ்டெப் என்னென்ன அப்படின்றத நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ஸ்கின் நல்லா சாஃப்ட்டா, சஃப்லா இருக்கு. பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஈஸியா டக்குனு 2 ஸ்டெப் மட்டும் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஷியல் தாங்க பார்த்துருக்கோம். அதாவது 2 ஸ்டெப்ல சூப்பரா ஃபேஷியல் பண்ணியிருக்கோம். நீங்க பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணா கூட இந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடையாது. அத விட உங்களுக்கு எக்ஸலன்ட்டான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஃபேஷியல் தான். செம்ம சூப்பரா ரெடி பண்ணிடலாம். வீட்ல இருக்கிற கிச்சன்ல இருக்கிற பொருட்கள வச்சே சூப்பரான ஃபேஷியல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இத எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு நமக்கு லைவா ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி பழம் தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தக்காளி பழங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த தக்காளி பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். நல்லா நடுப்புற இந்த மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த 2 பழமும் அதாவது 2 ஆஃபும் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட் நம்ம ஆஃப் எடுத்து இந்த மாதிரி அந்த உள்ள பல்பெல்லாம் பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா வெறும் தோலும் உள்ள சதைகள் மட்டும் இருக்கும். அது மட்டும் நமக்கு போதும் இப்போதைக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் நல்லா இதை வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இதுவே நம்ம அப்படியே ஃபுல்லாகவே பிழிஞ்சோம்னா இந்த தண்ணி எல்லாம் அப்படியே நமக்கு வந்துடும். திக்காக நமக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணோம்னா திக்காக நமக்கு கிடைக்கும். நல்லா கையிலேயே இதை வந்து நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. வெறும் தோல் மட்டும்தான் அதில் மிச்சம் இருக்குது. தோலை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்பொழுது நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா திக்காக இருக்கும். அப்போ நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இப்போ இதில் வந்து ஒரு சில நம்ம பொருட்களை வந்து சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வந்து முல்தானி மட்டி பவுடர். ஒரு சிலருக்கு முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாண்டல்வுட் பவுடர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முல்தானி மட்டி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். அது கூடயும் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 சொட்டுக்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம நல்ல சுத்தமான ஹனியாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபேஸில் ஒட்டாது, வழிய தான் செய்யும். அதனால் நல்ல கன்சிஸ்டன்சி பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க நீங்கள். அதனால தான் நம்ம தக்காளி ஜூஸை வந்து இந்த மாதிரி திக்காக நம்ம எடுத்துக்கிட்டது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்டால் இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். நம்ம வந்து பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தக்காளியில் ஆஃப் தக்காளி எடுத்து தான் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஆஃப் தக்காளி இருக்குது. இந்த தக்காளி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்துட்டு நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே போய் நிற்கும் எல்லாம் சுகர்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண அப்படியே மெல்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தக்காளி பழம் எடுக்கும்பொழுது அதில் நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒழுகாது உங்களுக்கு. சூப்பராக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணும். இது எதுக்கு நம்ம இப்படி ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா, டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பேக் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோ கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறது. இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் டெய்லியும் கூட பண்ணலாம். எந்த தப்புமே இல்லை. இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு ஃபேஸில் வந்து எந்த டேமேஜும் பண்ணாது.
இப்போ நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக துடைக்கவே வேணாம் ஃபேஸ். அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த தக்காளி பழத்தை அப்படியே தான் வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும் நமக்கு. அப்புறமேட்டு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேக். இது மிச்சம் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 2 ஸ்டெப் ஃபேஷியல் நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்லர் போய் ஃபேஷியல்லாம் பண்ணால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதை விட 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க நேச்சுரல் பொருட்கள் அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு நேச்சுரலாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். முல்தானி மட்டி ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி ஒத்துக்காதவங்க இதில் வந்து சாண்டில்வுட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது சந்தன பவுடர். நமக்கு நல்லா ஒரிஜினலே கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகும் நினச்சிங்கன்னா நீங்கள் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து முல்தானி மட்டியை சேர்த்துக்கலாம். இதில் என்ன சேர்த்துக்கணும்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து அதில் முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துக்கிட்டோம். அப்புறமேட்டு ஹனி சேர்த்துக்கிட்டோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி மாறிடக்கூடாது இல்லையா? ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது. தாராளமாக அந்த கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், கருகருன்னு இருக்கும். ஏன்னா நம்ம டிவி பார்க்குறதுனாலையோ அல்லது லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையோ இந்த மாதிரி தூக்கம் கெடுறதுனால இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக இந்த பேக்கை வந்து அது கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், கீழேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் போனீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் ஃபேஷியல் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கே இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட் ஆக்கிக்கோங்க. அப்போ நாளைக்கு சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு முன்னாடியே இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பெரும்பாலும் ஃபேஷியல்லாம் பண்ணால் 3 நாளைக்கு முன்னாடி பண்ணோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃபங்க்ஷன் அன்னைக்கு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இந்த பேக் வந்து. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு நேராகவே வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். நான் வாஷ் பண்ணுறத விட தொடச்சிட்டு ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் லைட் வெளிச்சத்தில் எடுக்கிறீங்க அதனால் நல்லா பிரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக வீட்டில் தான் நான் வச்சு எடுக்கிறேன் வீடியோ. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு எந்த லைட்டிங்கும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வேறு எதுவுமே கிடையாது. பொய் கிடையவே கிடையாது. எல்லாமே உண்மை தான். இந்த நான் போடுற வீடியோஸ்லலாம் பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. சொல்லவும் சொல்லாதீங்க. நிறைய பேர் பேட் கமெண்ட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி, அக்கா அதெல்லாம் போய் நீங்கள் ஏற்கனவே கலராக தான் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து நார்மலான கலர் தான். ஆனால் வந்து நான் இந்த பேக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிட்டு இருக்குது, நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேஸை வந்து தொடச்சிடலாம். துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒன்று சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. தக்காளி பழம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருந்தோம். அந்த பழம் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அதை வந்து லைட்டாக நம்ம உதறிட்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த சுகர்லாம் இருக்கு இல்லையா, மெல்ட் ஆகிருக்குல்ல, அதனால் நம்ம அப்படி உதறிட்டு லைட்டாக இதை வந்து நம்ம ஈரப்படுத்திக்கலாம். ஈரப்படுத்துகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம், மசாஜ் மாதிரி. ரொம்ப ட்ரையாக இல்லாமலும் ஈரமாக வாய்க்கும். உங்களுக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எதுக்கு இந்த தக்காளி பழத்தை வீண் பண்ணணும், அதனால் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். தூக்கி போட்டுறாதீங்க வேஸ்ட்டு. ஃபேஸை பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்தளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான் இது. நம்ம போய் பார்லர்லாம் உட்காந்து நமக்கு ஒருத்தர் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்மளே இதை நம்ம வீட்டில் செல்ஃபாக சூப்பராக பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஈரப்படுத்தியாச்சு, லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. நிறைய பேர் நம்பவே மாட்டேன்றீங்க.
இந்த இந்த 2 ஸ்டெப்பு ஃபேஷியலை மட்டும் நீங்கள் ஒரு டைம் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் போனால் ஃபங்க்ஷனில் எல்லோரும் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி நீங்கள் மேக்கப் போட்டாலும் அது வந்து களையவே களையாதுங்க. 5 மணி நேரம் ஆனாலும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு செம்மையாக தொடச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ஃபேஸ் பிரைட்டாக இருக்கு பாருங்கள். நம்ம காசு கொடுத்து ஃபேஷியல் பண்ணால் கூட நம்ம டைமிங்கை வேஸ்ட் பண்ணி ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தால் கூட இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ நான் அப்படியே ஃபேஸை வந்து பக்கத்தில் வாஷ் பேஷன் இருக்குது, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி நான் ஃபேஸை நல்லா அழம்பிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படியே நம்ம இருக்கும்போது நல்லா ஒரு மேக்கப் போட்டோம்னா நமக்கு மேக்கப் வந்து களையவே கிடையாது. நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப்ஸ் ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். பேட் கமெண்ட்டானாலும் தரமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேனா சரி தான், எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாய்.